பரம்பரை பரம்பரையாக நாங்கள் தமிழ் மொழியை பாதுகாக்க படையாய் எழுவோம் என்று அறிவித்த அந்த மொழிப்போர் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தோழர் கே எம் ஷெரீப் அவர்கள் இந்த 85ஆம் ஆண்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போரை சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எங்களிடத்துல தெரிவித்தார். அப்பொழுதுதான் எங்களுக்கு 80களில் ஒரு மொழிப்போர் நடந்தது என்பது தெரிந்தது. ஆக இந்த மொழிப்போர் என்பது 65இல் முடிந்து விடவில்லை, அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அது மேலும் தீவிரமாக தேவைப்படுகிறது. தோழர் கே எம் ஷெரீப் அவர்கள் இந்த 85ஆம் ஆண்டில் நடந்த இந்த மொழிப்போரை நினைவுபடுத்துகின்ற விதமாக அன்றைக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறார். இது வரலாற்று பதிவு மிக மிக தேவையானது, அவசியமானது. வரலாறுகள் இல்லாமல் நமது போராட்டத்தை முன்னகர்த்த முடியாது. ஏனால் வரலாறு தான் நமக்கு ஆயுதமாக இருக்கிறது. அன்றைக்கு அவருடைய பள்ளியினுடைய தோழர்களாக இருந்தவர்கள், தமிழ் தேசிய இயக்கத்தில் தோழர் ஷெரீப் அவர்கள் இன்னும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தோழர்கள், அவரது பள்ளி தோழர்கள் திமுகவில் இருந்தாலோ அல்லது மார்க்சிய லெனினிய கட்சியில் இருந்தாலோ அனைவரும் தமிழ் தேசிய போராட்டமாக, தமிழருக்கான போராட்டமாக, தமிழ் மொழிக்கு போராட்டமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களாக இருந்து வருகிறோம். இந்த பள்ளிக்கூடத்திலே வேந்தராக இருக்கக்கூடியவர் தந்தை பெரியார். இது பெரியாரினுடைய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல எங்களுக்கு பிரின்சிபலாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய தூதராக டெல்லியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆளுமை மிக்க தோழர் திருமாவளவன் அவர்களே, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தமிழ் தேசியத்தினுடைய பிரதிநிதியாக எங்கள் முழக்கத்தை எல்லாம் அங்கு வலுவாக எடுத்து வைக்கக்கூடிய அருமை தோழர் வேல்முருகன் அவர்களே, இந்த தமிழ் தேசிய போராட்ட களத்தை சட்டமன்றத்திற்கு வெளியேயும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் தனியரசு அவர்களே, மற்றும் என்னை இந்த களத்திற்கு கொண்டு வந்த நான் பெரிதும் போற்றுகின்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த போராட்டங்களில் எல்லாம் எங்களோடு தோளோடு தோல் நிற்கக்கூடிய தோழர் குழந்தை அரசன் அவர்களே, தோழர் சுந்தரவல்லி அவர்களே, நான் கல்லூரி காலத்தில் படித்த பொழுது எங்களுக்கு அரசியலை, பெண்ணுரிமையை எடுத்து சொன்னேன், எங்களுக்கு விளக்கி எங்களது நிகழ்வில் பங்கெடுத்த அம்மா ஓவியா அம்மா அவர்களே, இப்படி இங்கே திரண்டிருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும், தோழர் மீதா பாண்டியன் அவர்கள், இப்படி எண்ணற்ற தோழர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பல்வேறு கட்சிகளில் இருக்கின்றோம். எங்களுக்குள் உடன்பாடு முரண்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட தமிழ் என்று வந்து விட்டால் ஒன்றுபட்டு நிற்போம். அது கட்சியை கடந்து, கொடியை கடந்து தமிழ் இனமாக உயர்ந்து நிற்போம். இந்தி மொழியை ஒழிக்கின்ற வரை எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அந்த இந்தியை ஒழித்தால்தான் தமிழினத்தினுடைய உயர்வை அடைய முடியும் என்றால் அதற்கான போராட்டத்தை 1938 எவ்வாறு நடந்ததோ, 65 எவ்வாறு நடந்ததோ, 85 எவ்வாறு நடந்ததோ, இந்த 38க்கும் 65க்கும் இடைப்பட்ட காலத்தில் தொடர்ச்சியாக நடந்ததை போல அப்படியான ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம். இன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய நினைவு நாள். அவர் சொன்ன 2 வரிகளை இச்சமயத்தில் மேடையில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். அவர் சொல்கிறார், கழுகான தில்லியின் கண்ணை பிடுங்கு, காமராசனே போரை தொடங்கு, முழு தமிழகம் உன்னை ஆதரிக்கும், முத்தமிழ் கொடியினை வானில் விரிக்கும், கழுகான தில்லியின் கண்ணை பிடுங்கு, காமராசனே போரை தொடங்கு என்று அன்றைக்கு போர் முழக்கம் எழுப்பினார். அதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம், போர் முழக்கம் எழுப்ப வேண்டும். நாம் கட்சி கடந்து இந்த இனத்தினுடைய உரிமைக்காக, இந்திய அளவில் தாய்மொழியினுடைய உரிமைக்காக போராடுகின்ற அந்த உணர்வை தமிழ்நாடு வழங்கி இருக்கிறது. முதல்வர் இந்திய எதிர்ப்பு குறித்து பதிவு செய்தவுடன் அந்த சமூக வலைதளத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல தேசிய இனத்தினுடைய பல உறுப்பினர்கள் இந்தி மொழியை எதிர்க்க வேண்டும் என்கிற அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு எழுதியதையும் தொடர்ச்சியாக அதை பதிவிட்டதையும் பார்க்க முடிந்தது. ஆக இந்தியாவிற்கு நாம் வழிகாட்டி இருக்கின்றோம். எந்த வகையில் என்றால், இந்திய ஆதிக்கம் என்ற ஆதிக்கம் வரும் என்றால் நம் அடையாளம் எல்லாம் அழிந்து போகும். ஆக பாசிசத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் நமது தேசிய இன அடையாளமாக இருக்கக்கூடிய மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த முழக்கம் என்பது இந்தியா முழுவதும் போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் போராட்ட களம் நாம் தான் தயார் செய்ய வேண்டும், நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். இந்த போராட்ட களத்தை முன்னெடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சியை, RSS-ஐ, இந்தி வெறியனை ஒருபொழுதும் நாம் எதிர்த்து விட முடியாது. நேற்று கூட ஒரு காணொலியை நாம் பார்க்க முடிந்தது. என்னன்னா,
கர்நாடகத்துல இருக்கக்கூடிய கன்னடம் பேசக்கூடியவரிடத்துல வடநாட்டுக்காரன் வந்து சொல்றான், இந்திய ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அந்த தொழிலாளியிடம் அவர் பேசுகின்றார், நீ இந்தியாவில் இருக்கிற, நீ இந்திய கத்துக்கோன்னு. எங்க கர்நாடகத்தில் பேசுகிறான் என்றால் என்ன திமிர் இருக்கிறது அவனுக்கு? கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் ஒரு காலனியை போல, அடிமைகளை போல அவர் நினைக்க ஆரம்பித்திருக்கார்கள். அன்பானவர்களே, கடந்த காலத்தில் நடந்த போராட்டங்களின் பொழுதெல்லாம் அரசுக்கும் நமக்கும், கட்சிக்கும் நமக்கும் நடந்த போராட்டமாக இருக்கிறது. ஆனால் இப்போது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், வடநாட்டில் இருப்பவனுக்கெல்லாம் நாம் இந்த நாட்டினுடைய எஜமானன், தென்னாட்டில் இருக்கக்கூடியவர்கள், பிறமொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் தனக்கு அடிமைகள் என்கின்ற அந்த ஆதிக்க உணர்வு ஊட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. தமிழர்கள் ஒவ்வொரு இந்திக்காரனையும் இப்படிதான் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியை அவர்கள் ஒட்டுமுழுக்க இந்தியாவிலும் உருவாக்குகிறார்கள். தமிழ்நாட்டிற்குள்ளும் பேசலாம், தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னதை போல இந்திய அலுவலகத்தில் இருந்து கொண்டு இந்தியை முன்னிலைப்படுத்துவதை பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்படி எல்லா இடத்திலும் இந்தியை திணித்துக் கொண்டிருப்பது என்பது நாம் டெல்லிக்கும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கும் இந்தியை தங்கள் தாய்மொழியாக வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்குமான அடிமைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சந்தை சார்ந்தது வேற. இன்னொரு புறத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் பார்த்தோம் என்றால் விளம்பரத்தில் ஆங்கிலத்தில் இந்தியை எழுதுகிறார்கள். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆனால் மொழியை படித்தால் இந்தியாக இருக்கிறது. இந்தி என்பதை இயல்பானதாக மாற்றுகிறார்கள். பேசும் பொழுது இந்தியை இயல்பானதாக மாற்றுகிறார்கள். இந்தி பண்பாடு, இந்தி மொழி, இந்தியினுடைய அரசியல், இவை அனைத்தையும் நம் மீது குவிக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று ஆளுநர் பேசுறார். ஆளுநருக்கு என்ன உரிமை, யோக்கியதை இருக்கிறது ஜெய் ஸ்ரீராம் என்று பேசுவதற்கு? தோழர்களை, ஒவ்வொரு முறை இவன் ஜெய் ஸ்ரீராம் என்று பேசினாலும், பாரத் மாதா கி என்று பேசினாலும் நாம் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற எதிர்முழக்கத்தை வைத்தாக வேண்டும். தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே என்று திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதுதான் அவனுடைய மொழியை நம்மை திணித்து நம்மை எல்லாம் அடிமையாக மாற்றுவதற்கான அரசியலை அடித்து நொறுக்க வேண்டிய அந்த வலிமை நமக்கு கிடைக்கும். இப்பொழுது பாவேந்தர் எழுதிய அந்த வரிகள் நாம் நினைவில் வைத்துள்ளோம். அந்த பாடலை படிக்கும் பொழுது நமக்கு உணர்ச்சி பெருக்கெடுக்கிறது. இந்தி போர், இந்திக்கு எதிரான போருக்கு நாம் களம் காண வேண்டிய உணர்வை அவர் ஊட்டுகின்றார். அந்த நாளில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்தி எதிர்ப்பு குறித்து பக்கம் பக்கமாக பாடல் எழுதி இந்த இனத்திற்கு உணர்வை ஊட்டி இந்திய எதிர்ப்பு போர் சமரை நடத்திய அந்த திராவிட இயக்கத்தின் வழியிலே வந்தவர்கள் நாம். இந்த திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய போலி கூட்டம் ஒரு நாளும் இந்திய எதிர்த்து போராடியதில்லை. அந்த போலி தமிழ் தேசிய கூட்டத்தை விரட்டி அடித்துவிட்டு தந்தை பெரியாரின் வழியிலே தமிழ் தேசிய அரசியல் களத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணினுடைய அரசியல் இந்தி ஒழித்து தமிழ் உயரக்கூடிய அரசியலும், இந்திக்கு முழுமையாக சமாதி கட்டுகின்ற அரசியலும் நாம் முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் அனைத்து தோழமைகளும் நாம் ஒன்றிணைந்து இந்தி எதிர்ப்புக்கான போராட்ட களத்தை அமைப்போம். இனிவரும் காலத்தில் இந்தியை குளிதோண்டி புதைக்கின்ற வேலையை செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.